இப்போ திமுகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வளரணும், தொடர்ந்து விஜய் 10 வருஷம் 15 வருஷம் ஆட்சியில் இருக்கணுன்றது தான் சீனியர் லீடர்ஸ் இவர்களுடைய நடவடிக்கையெல்லாம் அப்படி தான் இருக்குது. சரி. அதனால அவரும் ஏறி அடிச்சு பக்காவே அவங்க இவ்வளோ தூரம் ஒத்துழைக்கிறாங்க திமுகவில் நம்ம நல்லா இருக்கணுன்றக்காக. சரி. மார்க்க பன்னீர்செல்வம் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பேச்சுக்கள்லாம் பழைய அரசியல் நடத்திட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. சரி சரி சரி. இன்னைக்கு உள்ளவன் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா உதயநிதி பண்ணுற அரசியலை ஏற்றுக்குவாங்க. எங்கே உங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னா ஒரு லேடி கோர்ட்டில் புருஷனை காணாண்டு இப்படி அடித்தாதான் நீங்கள் அரசியல் பண்ண முடியும். நீங்கள் இந்த பழைய டிக்கெட்டுகளை பூரா நீங்கள் வந்து வச்சுட்டீங்க. ஒன்று அவங்க மாறணும், மாறலைன்னா திமுக காலி. அவர் ஒரு அமைச்சர் வந்து அது அமைச்சர்ன்றனால நம்ம ரொம்ப இதாக பேச முடியாது. சொல்கிறதுக்கு எந்திரிச்சு கவுண்டர் கொடுத்து என்னையா சொல்கிற நீ என்ன சொல்கிறீங்க, இவ்வளோ உறுதிமொழியை கொடுத்தீங்க, எது பண்ணீங்க, ஏன்னா விவசாய தள்ளுபடின்னு எல்லாத்தையும் தெருவில் விட்டுவிட்டு இங்கே வந்து ஏதோ கதை சொல்லிகிட்டு இருக்கீங்க இப்படின்னு கேட்குறத விட்டுட்டு எம்ஆர்கே இன்னைக்கு கேட்டார். மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, 1987 96 நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு எவ்வளோ கடன் கொடுத்தது இதெல்லாம் எவன் கேட்டான், எவன் பார்ப்பான்? முதல்ல ரீல்ஸாக போட முடியுமா, வைரல் ஆக்க முடியுமா? சப்பையாக போயிடும். அப்போ நீங்கள் இன்னும் பழைய அரசியல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பழைய மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்க. அதிரடியாக உங்களோட ஆக்ஷன் பயங்கரமாக இருக்கணும், ரீல்ஸுக்கு போடுற மாதிரி இருக்கணும், மிரட்டணும். பேசி என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் அமைச்சர், என்ன இப்போ தவறான தகவலை நீங்கள் கொடுக்குறீங்க? 96 எங்கள் கலைஞர் என்ன பண்ணார் தெரியுமாங்க, இத்தனை ஆயிரம் கோடினா மிரண்டு போனவங்க ரீல்ஸில் ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அப்படின்னீங்கன்னா எப்படி நீங்கள் அரசியல் பண்ணுவீங்க? கட்சி காணாமல் போயிடும் 5 வருஷத்தில். இல்லை இது இழுக்கும் போதே ஒரு 10 நிமிஷம் போய் எவனும் பார்க்க மாட்டான். உட்காருங்கன்னு சொல்லி இதை என்ன சபாநாயகர் அவங்க ஒன்று பொய்யை புரட்டி புத்தலாட்டத்தையும் அவுத்து விட்டு ரீல்ஸை போட்டு போயிட்டு. இன்னைக்கு தமிழ்தாய் வாழ்த்துக்கு வந்து இப்போ அதை ரீல்ஸ் போடுவாங்க. தமிழ்தாய் வாழ்த்தை கொண்டு வந்ததே முதலமைச்சர் விஜய் தான் கொண்டு வந்து ரீல்ஸில் போட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து ஐயோ சூப்பராக தமிழ்தாயின் மகன் விஜய், தமிழ்தாயின் மகன் தான் அவர் சொல்லிட்டு வந்து அதுக்கு இந்த நீராறும் கடலுத்த பாடலுக்கு வந்து பொழிப்புரை வழங்கியிருக்கார். அவர் இது பட்டிமன்றத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு பேசினாரா என்னன்னு தெரியல, சரியாக வச்சு இது பண்ணியிருக்காரு. ரீல்ஸ் அடித்து போட்டு ரீச் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ தமிழ்தாய் வாழ்த்து தமிழ் மகன்னா இவர் ஒருத்தர் தான், தமிழ்தாய் வாழ்த்துனா இந்த ஆட்சியில் கொண்டு வந்தது தான் சொல்லி கொண்டு போய் ரீச் பண்ணி எல்லாம் கை தட்டி அண்ணன் பாரு எவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்தார், தமிழுக்கு பெருமை சேர்த்ததே அவர் தான்றாங்க. பண்டாயிலாம் என்னன்னு பாருங்க இன்றைக்கி ரீல்ஸில். நீங்கள் உட்காந்து மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே அப்படின்னா பழைய வாய்ஸ் எடுக்கிறது அந்த டிஸ்கில் போடுவாங்கல்ல, அதுதானே தட்டில் பழைய ரெக்கார்டு தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி என்ன ஆக்ஷன் பண்ணணும், என்ன பண்ணணும், எங்கே கவுண்ட்ரு கொடுக்கணும், எதிராளி எப்படி வீழ்த்தணும், எப்படி கவுண்ட்ரு கொடுக்கணும்னு தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான் ஒரு திமுக தொண்டனும். அடிச்சு நாதினாரியா பாரியா வாயை தரனா அடித்து அப்படி அடித்தார், ஓடிட்டாங்க பதில் சொல்ல முடியாமன்னு இருக்கவன் தான் ஜெயிக்க முடியும், அது யாராக இருந்தாலும். நீங்கள் அங்கேவே மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே 1996 இப்படி தான் ஏற்கனவே முடிச்சு விட்டீங்க கட்சியை. புரியுதா? நீங்கள் அரசியல் என்னைக்கு சட்டப்பேரவையில் இந்த புதிய 2026 அப்புறம் ரீல்ஸ் அளவுக்கு பேசுகிறீங்களோ 20 செகண்டில் ரீச் பண்ணணும். புரியுதா? அப்படி ஒரு பயிற்சி கொடுக்கணும், பயிற்சி பட்டறையெல்லாம் நீ அப்படி தான் பண்ணணும். நம்ம இவருக்கு கொடுக்குறாருன்னு தெரியல, நாள் துணை முதலமைச்சர் அவர் மட்டும் பேசி பிரயோஜனம் கிடையாது. இந்த பழசு பெருசு இதெல்லாம் கூப்பிட்டு பயிற்சி கொடுக்குறாங்க. இவங்க யார்? திமுக முன்னாள் அமைச்சர்கள். அவனுக்கு கவுண்ட்ரு கொடுக்காம அவனுக்கு மீன்ஸ் ஒரு எதிர்கட்சிக்காரன் பேசுகிறான்னா அவனுக்கு கவுண்ட்ரு கொடுத்து என்ன பண்ணுறேன் நாங்கள் இப்படி பண்ணேன், இத்தனை 1000 இதை 2000 கோடி கூட ஒதுக்கியிருக்கோம், இத்தனை பள்ளி கல்வித்துறையில் இவ்வளோ வரைக்கும் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க, நீங்கள் 2000 கோடி ரூபாய் குறைச்சி வச்சுருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்க இப்படின்னு கேட்டால் ஆவேசமாக நீங்கள் இது பண்ணணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாங்கள் கடந்த ஆட்சியின் போது கடந்த 2024-25 பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 24,000 கோடி ரூபாயை நாங்கள் இந்த உயர்கல்வித்துறைக்கு ஒதுக்கினோம். ஆனால் இன்றைய அரசு இதே
அமைச்சர் அவர்கள் 2000 கோடி ரூபாய் 2200 கோடி 2020 கோடி ரூபாய் குறைத்து ஒதுக்கி இருக்கிறார்கள். நீங்கள் இதை வைத்து மாணவர்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள், அவர்களுக்கு என்ன விதமாக பயிற்சியை நீங்கள் கொடுப்பீர்கள்னு கேட்டீங்கன்னா, ஐயோ விளங்கிருமையா. இந்த கூமாப்பெட்டிக்காரரை வந்து பாரிஸு கிடச்சாங்கல்ல, அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டாங்க இவங்க. இல்லை அப்படி இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். பாரிஸில் ஈழத்தமிழனில் பாதி வந்து அறவேக்காடு தான், இத்து போனவங்க. இப்போ சினிமா நடிகர்னால் அப்படியே பின்னாடி ஓடிடுவேன். இல்லை இப்போ வந்து யூடியூப் இதனாலே போயிடுறாங்க. கொள்கை ரீதியாக பேசினாலும் கூட மாட்டாங்க. வீணா போனவனே, நாசமாக போனவனே அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பேசிகிட்டு இருந்தான். அவன் உலகம் பூரா சுற்றிட்டான். அமெரிக்காவில் ப்ரோக்ராம் அவனுக்கு, கனடாவில் அங்கே போய் என்ன பேசுவான், இதே மாதிரி பேசுவாங்க. பேசினோன்னா அவனுக்கு கைத்தட்டி சொல்லிட்டாங்க அந்த லூசு கூவைங்களாம். அதே மாதிரி அந்த மாதிரி டிக்கெட் தான். அப்படி இருக்கிறவன் தான் ஜெயிக்க முடியும். அவன் தான் அவங்களுக்கு ஓட்டு போடுறான். அவனை எப்படி அடிக்கணும்னு பாருங்க. அந்த ஸ்டைலில் பேசணும், கூமாப்பட்டி மாதிரி. ஆமாம், எங்க திமுக ஆட்சியை பாருங்க, என்னன்னா நாங்கள் பண்ணோம், கல்வித்துறைக்கு என்ன பண்ணியிருக்கோம் தெரியுமாங்க அப்படின்னு பேசுனீங்கன்னா ரீச் ஆகும். ரீல்ஸ் அடிச்சு அதை விட்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர் என்ன இது என்னத்துக்கு வேலைக்கு ஆகாது. பார்க்கலாம், நம்ம கடமை நம்ம சொல்கிறோம். ஆமாம். இப்போ அண்ணன் விஜய் அவர்கள் வந்து ஊழல் ஒழிக்கிறது கடுமையாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறார். ஊழல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் எல்லாம் போடுறாரு. அதை தாண்டி கடுமையான ஊழல் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பை ஆரம்பித்து ஊழல் நிறுத்துறதை வந்து உடனே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்கிறாரு. நான் சொல்லியே வந்து ஊழல் ஒழிக்கப்படலை. நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து உடனடியாக நீங்கள் மெசேஜ் போடுங்க, ஊழல் எங்கேயாவது நடந்தா அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்கீங்க, உடனடியாக அதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு காண்டில் பண்ணுறாரோ நீதிபதி அவரோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் சொல்லி நடக்கலை. இந்த இப்போ அங்கெங்கெல்லாம் இப்போ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஏபிபிலாம் போடும்போது அந்த பெண் அதில் ஈடுபட்டவங்களே கொண்டாந்து வழக்கத்தோடு அந்த பெண்ணை வந்து கட்சியை விட்டு நீக்கி விட்டாங்க. இங்கே ஊழல் வலிக்கிற லட்சணம் இதுதான். எங்கே போய் ஊழல் ஓடிச்சாங்க, யார் சொன்னாங்க? வாட்ஸ்அப்பில் இவங்களா சந்தோஷப்பட்டு போட்டுக்க வேண்டியது. அது 4 பேர் நம்பிக்கிட்டு போயிட்டு இவங்க முயற்சி எடுக்கிறாங்கன்றது உண்மைதான். சரி. ஆனால் அது நடக்குதான்றதுல பிரச்சனை இருக்குது. ஓகே, முயற்சி எடுத்தா நடக்கணுமே. பப்ளிக்காக நம்ம எல்லாம் பார்த்துட்டு ஆட்சியை கவுத்தி விட்டாங்க என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சொல்கிறது அதிகாரிகள். ஆமாம். ஓகே, எப்படி வாழ முடியும்? டெய்லி 1 லட்சம் 2 லட்சம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போன அதிகாரி இன்றைக்கி 10,000 5,000 அதுவும் தெரியாமல் அங்கே டைப் அடிக்கிற இடத்துல கொடுத்துட்டு போன்ற அளவுக்கு குறைஞ்சிது. அப்படி இருக்கும்போது அவர்கள் வந்து கவுத்தி விட்டுருவாங்க. அவர்களெலாம் என்ன நினச்சதுன்னா, கடந்த காலத்தில் திமுக அதிமுக அரசியலில் பலந்துன்னு கொட்டை போட்டவங்க, அவர்கள்ட்ட தான் நம்ம சம்பாதிக்க முடியாது, அதனால் புதுசாக ஒருத்தரை கொண்டாந்து நம்ம ஏற்றி பிழைக்கலான்னு நினச்சாங்க. இப்போ எல்லாமே லாக் ஆகிட்டாங்க. இப்போ இது லாக் ஆகி அது லாக் ஆகி டோட்டலாக ஜாம், டிராஃபிக் ஜாம் தெரியுமா? இப்படி தெருவில் இப்படி ஒரு வண்டி நிறுத்திடுவான், அப்படி ஒருத்தர் நிறுத்திடுவான். இவன் பின்னாடியும் வர முடியாது, இவன் இப்படி வர முடியாது, வெளியே எடுக்க முடியாது வண்டியை. அந்த மாதிரி தான் போயிட்டு டிராஃபிக் ஜாமில் இருக்குது ஆட்சி. எல்லா துறைகளும் தொழில்துறையும் வந்து ஆந்திராவுக்கு போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள அமைச்சர் பேசுகிறாரு, பாராளுமன்ற எம்பி பேசுகிறாரு. எம்பியில் பேசிட்டாங்க, அதுதான் உண்மை. அப்படியே நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க, எங்களுக்கு எல்லா முதலீடுகளும் வரட்டும் அப்படின்னு சொல்லி அதுதான் அவர் நடக்கிறத சொல்கிறாப்புல. தமிழ்நாடு எவ்வளோ கேவலமாக இருக்குன்றத இப்படி நீங்கள் தொடர்ந்து இருந்தீங்க அப்படின்னா, அது ராகுலையும் கூப்பிட்றா இருக்கும். இன்றைக்கி நீங்கள் சேர்ந்து பண்ணீங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு நல்லா நடக்கணும்னு ராகுலும் சிரிக்கிறாப்புல. அதுக்கு தான் நாங்கள் போயிருக்கோன்ற மாதிரி. நாங்கள் அதுக்கு தான் கூட்டணி வச்சுருக்கோம், காலி பண்ணுறது தான் நம்ம போயிருக்கோம். ஏற்கனவே காவிரி விஷயத்தில் ஒன்றும் பேசட்டாரு, அதில் எப்படி பேசுவார்? அந்த மாதிரி போயிட்டுருக்கு. நாசம்தான். இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன பறி போயிருக்குன்னு சொல்லி. வீட்டில் இந்த இதெல்லாம் காணலைன்னு சொல்லி வீடை திறந்து பார்த்தா தான் தெரியும். இந்த மாதிரி 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும். அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். தொடர்ந்து பேசுவோம் சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.